ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் வந்து எறா தொக்குங்க. எறா வந்து நல்லா பெரிய எறாவாக தான் இருக்குது. வாங்கி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 kg வாங்கி வச்சுருக்கோம். அதில் போடுற மசால் பார்த்திங்கன்னா, சோம்பு பவுடர் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், அதே மாதிரி பூண்டு ஒரு 10 பல் பூண்டு இடித்து போட்டுக்கிறதுக்கும், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் வந்து கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு, 2 தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிப்போம். அரைச்சிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு பல் ஒரு 10 பல் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ எறா தொக்கு சுவையாக சூப்பராக லஞ்சுக்கு செஞ்சு சூடாக சாப்பிட்லாங்க. வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றி வச்சு இதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிறது ஆனியன். இந்த எண்ணெய் காயில் பாருங்கள். இப்போ நம்ம ஆனியன் நல்லா இதில் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து குறைன்னு கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வந்து பிச்சு போடலை, நான் அதிலே ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க, அதனால் எல்லாத்துலேயுமே இப்போ கருவேப்பிலையெல்லாம் ஒரு ஓட்டு ஓட்டிடுறது. நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி இது நல்லா வதங்கட்டுங்க. அது இதில் பூண்டும் ஒரு 10 பல் அதில் தட்டியும் போட்டிருக்கேன், ஓட்டியும் போட்டிருக்கேன், உரிச்சும் போட்டிருக்கோம். ஒரு 10 பல் பூண்டும் இதில் போட்டிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் வதக்கிடுவோம். வதக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறாவோட மஞ்சள்தூள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எறாவும் ஆட் பண்ணியாச்சு. அதோடையே எறா குயிக்காகிடும். நான்வெஜ்லேயும் சீ ஃபுட்லேயே எறா வந்து ரொம்ப குயிக்காகிடும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். சோம்பு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டைஜஷன் ப்ராப்ளத்தையும் போக்கும். ஜீரகமும் அதே தான். ஜீரகம் வந்து நமக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தெல்லாம் போக்கும், அகத்தை சீர் பண்ணணும் தான் சீரகம்னு சொல்கிறாங்க. சோம்பும் பார்த்திங்கன்னா நல்ல டைஜஷன் ப்ராப்ளம்லாம் போகும். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு நம்ம வரும்போது, நான்வெஜ் ஹோட்டல்லாம் சாப்பிட்டுட்டு வரும்போது வெளியில் வந்து அந்த சர்க்கரையில் டிப் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள். சோம்பு ஒரு மோல்டு கோட்டிங்காக இருக்கும். அதெல்லாம் டைஜஷன் ஆகிறதுக்காக தாங்க அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம எப்போயுமே நான்வெஜ்ஜில் சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பூண்டு, இஞ்சி பூண்டும் இதில் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் தான் போட போகிறேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், நல்ல ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து தொக்காவும் வச்சுக்கலாம், மெயினாகவும் பிசைஞ்சும் சாப்பிடலாம். நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ்ஷுக்கும் நல்லாயிருக்கும், மெயின் டிஷ்ஷுக்கும் நல்லாயிருக்கும். அதனால நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இன்னும் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு இல்லை மிளகுத்தூள் கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸியை வாஷ் பண்ண தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க எப்போயுமே எறாக்கு. சில பேர் கடுகு போட்டு தாளிக்கிறாங்க. நான் எப்பயுமே கடுகு போட்டு தாளித்ததே கிடையாது. சோம்பு தான் போட்டு தாளிப்போம். ஜீரகமும் பெப்பரும் ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை தாளிப்போம். இப்போல்லாம் கருவேப்பிலை நான் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு போய் சேரும் பாருங்க. பாருங்கள், நல்லா செமையாக சூப்பராக காரசாரமாக நல்லா பார்க்கவே எம்மியாக இருக்குது. இதில் நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. சீக்கிரமாக கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இதில் நம்ம பெப்பர் பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். பெப்பர் பவுடர் வந்து நல்லா குட்டி ஸ்பூனால் 1 ஸ்பூன் அரை ஆட் பண்ணேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப லேட்டாச்சுன்னா ரப்பரிஷ் ஆகிடும். குயிக்காக வெந்துடும். இறால்லாம் டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. எல்லா பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா வேகட்டும். ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம், வெந்துட்டுருக்கட்டும். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன் நான். நல்லா வேகட்டும். வெந்தோடனே மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு இறக்கிட வேண்டியதான். கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ போட்டு இறக்கிட்டா நம்முடைய ப்ரான் ஃப்ரை சூப்பராக செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எம்மியாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ப்ரான் ஃப்ரை தொக்கு. செமி கிரேவி மாதிரி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இறக்கிட வேண்டியதுதான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சூப்பராக செமி கிரேவியாக ரெடி ஆகிடுச்சுங்க. நாங்கள் சாப்பாட்லேயும் இப்போ செஞ்சு சாப்பிட போகிறோம். கடாய் ரைஸும் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். எல்லாம் சூடாக இருக்குது. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ரசம் வச்சாச்சு. இன்றைக்கி குழம்பு வைக்காமல் வெறும் ப்ரான் தொக்கு தாங்க. இது நாங்கள் ரைஸ்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்டு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட போகிறோம். இன்னைக்கு சமையல் இன்றைக்கி பார்த்துட்டோம். நாளை சமையல் நாளைக்கு பார்க்கலாங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.